அனைவருக்கும் வணக்கம் and a very happy weekend. இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதாவது டெக் நியூஸில் வந்து இனிமேல் ஜாப் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எனக்கு வந்தாலும் வந்து அதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருந்தாலும் இல்லைனா ஜாப் வேகன்சி இருந்தாலும் வந்து அது சம்மந்தமான விஷயங்களும் வந்து டெக் நியூஸில் ஒரு பார்ட்டாக அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கும் வந்து கூகுளுடைய ஒரு ஜாப் வேகன்சி பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா தவறாமல் கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் அப்டேட் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்கள் சஜஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஓகே சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஜாப் ரிலேட்டடான கண்டென்ட்ஸும் வந்து நம்மளுடைய டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். தவறாமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்ன. இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா டெக் நியூஸ் நம்பர் 419ல் இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ப்ளூம்பர்க் வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சனுடைய ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி 2021 வேர்ல்டு வெல்த்தியஸ்ட் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க டெஸ்லாவுடைய சிஇஓ. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானுடைய சிஇஓ ஜெஃப் பெசஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. இப்போ அவங்க 2வது இடத்துல டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது இலான் மஸ்க். அது மட்டும் இல்லை, இலான் மஸ்குடைய க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வேகமாக இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கதா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் வந்து டாப் 50ல் தான் இவங்க இருந்திருக்காங்க $84 பில்லியன் நெட்வொர்த்தோட. ஆனால் இந்த வருஷம் ஒரே வருஷத்துக்குள்ள $184 பில்லியன் நெட்வொர்த்தோட டாப் ஆஃப் த பொசிஷனுக்கு வந்து முதல் ஆள், அதாவது ரொம்பவே வேகமாக எஸ்கலேட்டிங் க்ரோத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா, அதாவது டெஸ்லா வெஹிக்கல்ஸ் உடைய சேல்ஸ் அதிகமாக இருந்ததுனால இவங்களுடைய க்ரோத் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பேண்டமிக் டைமில் ஜியோ தான் பெரிய அளவில் பணக்காரங்க ஆனான்னு பார்த்தா அதை விட பெரிய தலலாம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, இலான் மஸ்க் வந்து வாட்ஸ்அப் உடைய ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் பற்றியும் ஒரு ட்வீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து வாட்ஸ்அப் உடைய பேரண்ட் கம்பெனி ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாலே ரொம்பவே டேஞ்சரஸான ஆப். ஸோ வாட்ஸ்அப் உடைய ப்ரைவசி ஃபீச்சரை அக்ரி பண்ணி யாருமே உங்களுடைய டேட்டா வந்து அங்கே ஷேர் பண்ணாதீங்க. அதை விட சேஃபாக இருக்கக்கூடிய சிக்னல் ஆப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ், ப்ரைவசி, அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட்னு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய சேஃபான ஆப். எல்லாருமே சிக்னலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ட்வீட் மூலியமாக சொல்லியிருக்காங்க. சாம்சங்கும் அண்டர் டிஸ்பிளே கேமரா டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ரீசெண்டாக ஒரு பேட்டன்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட்டில் வந்து எப்படி அவங்க அண்டர் டிஸ்பிளே கேமரா டெக்னாலஜி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இவங்க பேட்டன்ட்டில் காட்டியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை 2 விதமாக இவங்க பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒன்று வந்து உங்களுக்கு பிக் டிஸ்பிளே இருக்குது, இன்னொன்று சின்னது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 டைப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய டிஸ்பிளே பேனல் பெஸ்ட் ரெசல்யூஷனோட இருக்குது. அதே சின்னதாக மார்க் பண்ணியிருக்க இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல தான் உங்களுக்கு கேமரா சென்சார்ஸ், இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ், அந்த மாதிரி சென்சார்ஸ் இவங்க அலைன் பண்ணி அதை வந்து கொஞ்சம் லோ ரெசல்யூஷனில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டன்ட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, செகண்டில் வந்து மேலே டாப்பில் இருக்குது, இன்னொரு இதில் கார்னரில் இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்க எந்த பேட்டன்ட்டில் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரி டெக்னாலஜியில் தான் இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜாப் ரிலேட்டடானது. ஸோ இன்றைக்கி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் 2021க்கான வேகன்சி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிக்கான டெசிக்னேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டெசிக்னேஷன் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு வேளை செலக்ட் ஆனீங்கன்னா இந்தியாவில் பெங்களூரு அண்ட் ஹைதராபாத்தில் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன், அதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கணும். அதே நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூனிக்ஸ் இல்லைனா லினக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், விண்டோஸ் இல்லைனா மேக் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், மெஷின் லேர்னிங் தெரிஞ்சிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++, ஜாவா ஒரு பைத்தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒருவேளை மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாபுக்கு. ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வரும். நீங்கள் யூஸ்வலாக எப்படி ரெஸ்யூம் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுவீங்களோ
அதே மெத்தடில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த குவாலிஃபிகேஷன் கீழே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன். சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் சாம்சங் கேலக்ஸி S21 ஜனவரி 14 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச்சுக்கு முன்னாடி சில ஆஃபர்ஸ் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் வந்து ப்ரீ புக் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ கவர் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவர் கேஸ் உடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3849. ஸோ அப்ராக்சிமேட்டாக 4000 ரூபாய்க்கான கேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு எந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரீ புக் பண்ணணும். ப்ரீ புக் பண்ணுறதுக்கான வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ரீ புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேலக்ஸி VIP பாஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, ஒரு கோட் கொடுப்பாங்க. ஸோ எப்போ ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுதோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2000 ருபீஸ் டிடக்ட் ஆகிடும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு இந்த கேஸ், அதாவது உங்களுக்கு ஃப்ரீ கேஸும் வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே அடிஷ்னல் சில ஆஃபர்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங் உடைய S21 பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரீ புக் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸ் இருக்குது. ரியல்மி காய், அதாவது ரியல்மி உடைய V15 ரீசெண்டாக சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் இப்போ இந்தியாவிலையும் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMX 3092. ஸோ இங்கே இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருந்தனால ரியல்மி V15 இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வருது. ஆல்ரெடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்றி பார்த்தோம். இது MediaTek Dimensity 800Uல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவிலையும் ரியல்மி V15 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பட் இது V15 இந்த பேரில் லான்ச் பண்ணுவாங்களா இல்லை வேறு பேரு கீழே இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய ஒரு புது மாடல் நம்பரோட ஒரு டிவைஸ் வந்து பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMX 3201. ஸோ இந்த மாடல் நம்பர் பார்க்கும்போது வந்து இது ரியல்மியுடைய C சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஏன்னா C சீரீஸ் தான் வந்து இந்த மாடல் நம்பரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரியல்மியுடைய C சீரீஸ்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது இந்த பிஸ் சர்டிஃபிகேஷன் பார்க்கும்போது. அமேசான் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து Redmi 10T இந்த பேரில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,999 ரூபான்னு போட்டு இங்கே லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாமி வந்து இது வரைக்கும் Redmi 10T இந்த பேரில் வந்து குளோபலாகவும் சரி இந்தியாவிலும் சரி எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணலை. இங்கே லிஸ்டிங்காக இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது இது Mi 10T உடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் இங்கே பேரை வந்து Redmi 10T அப்படின்னு போட்டு வந்து ஒரு கிமிக் மாதிரி வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே வந்து இதை கிளிக் பண்ணி வாங்காதீங்க. ஏன்னா இது ஃபேக்காக கூட இருக்கலாம், இந்த செல்லர்ஸ் ஃபேக்காகவும் இருக்கலாம். ஸோ ரெட்மியுடைய Note 10 சீரீஸோ 10 சீரீஸோ இப்போ வரைக்கும் அனௌன்ஸே பண்ணலை ஷாமி. பட் இங்கே வந்து அந்த பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனே லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ யாருமே வந்து இதை கிளிக் பண்ணி பை பண்ணாதீங்க, இது ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. Motorola Moto G Stylus 2021ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இதை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இதோட Geekbench ஸ்கோர்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 542, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1650. இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 678 இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4000 mAh பேட்டரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10ல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மோட்டோரோலாவுடைய Moto G Stylus 2021 கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம். ஒப்போடைய A சீரீஸில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் OPPO A15 சிங்கப்பூரில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio P35ல இவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சென்சார்ஸோட கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கலர் OS 7.2 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10ல. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூக்கு அப்ராக்சிமேட்டாக 12,000க்கு இவங்க சிங்கப்பூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோடைய Y சீரீஸில் இந்தியாவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா தெரியுது, Vivo Y51A. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய Vivo Y51 அந்த சீரீஸ்லேயே தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பட் இதில் இவங்க சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 662ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது கேமரா எல்லாம் உங்களுக்கு Y51ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். உங்களுக்கு 6.5 inches IPS LCD பேனல், ட்ரிபிள் கேமரா 48 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலோட 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ASUS உடைய ஃபர்ஸ்ட் கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASUS ROG 2018ல இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Android 8 Oreoல இவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019ல இதை Android Pie அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ Android 10 அப்டேட் வரும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அஃபிஷியல் ஃபாரமில் வந்து ASUS ROGக்கு இனிமேல் எந்த அப்டேட்ஸும் கிடையாது, இது Android 10 அப்டேட் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ASUS ROG
யூஸராக இருந்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் இனிமேல் வராது அப்படின்னு ASUS உடைய ஃபார்முலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக விவோ அவங்களுடைய யூசர்ஸ்க்கு ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் பேட்டா வெர்ஷனுக்கான ரோட் மேப் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோட் மேப்பில் வந்து எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு X50 ப்ரோக்கு வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. அதே V19 அண்ட் X50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 2021 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய Vivo Z1X, Z1 Pro, S1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் April 2021 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் விவோ உடைய யூஸராக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் பாஸ் பண்ணி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எப்போ ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க Realme X7 சீரிஸ் உடைய ரூமர்டு லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 28 அப்படிங்கிற மாதிரி வந்து சில லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வழியாக இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஒரு வாட்ச் இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் 28 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இன்னொரு போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Thursday அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ப்ரீவியஸ் லான்ச் காட்டியிருக்காங்க. ஸோ Thursday அப்படின்னு பார்க்கும்போது வந்து January 28 தான் உங்களுக்கு Thursday கீழே வருது. ஸோ Jan 28 வந்து உங்களுக்கு Realme உடைய X7 சீரிஸ் லான்ச் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை Realme X7 சீரிஸில் Realme X7 உடைய ப்ரைஸ் ரிவீலாக இருக்குது. Realme X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 800U AMOLED பேனல். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட இந்தியா ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூமர்ட் ப்ரைஸ் தான். இது 15,999லேருந்து 17,999க்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ் மூலியமாக ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது ரூமர்ட் ப்ரைஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1000 ரூபாய் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் Realme X7 MediaTek Dimensity 800U இதை பற்றி உங்கள் கருத்து என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் எனக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். டெஸ்லா CEO Elon Musk வந்து வாட்ஸ்அப்புக்கு பதிலாக எந்த ஆப் யூஸ் பண்ணலாம்னு ட்வீட் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்புக்கு பதிலாக எந்த ஆப் யூஸ் பண்ணலான்னு அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் OnePlus Health. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து MSB. கங்க்ராச்சுலேஷன் MSB. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.